அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 21/3/2024 இன்று வியாழக்கிழமை. நாளை பிரதோஷ விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ குரு தக்ஷாமூர்த்தி சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் சௌபாக்கியங்களும் நன்மைகளும் வாழ்க்கையிலே கிடைக்க பிரார்த்திக்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் 8ஆம் நாள். இன்று அதிகாலை 5:26 வரை ஏகாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் துவாதசி திதி உள்ளது. இன்று அதிகாலை 1:39 வரை பூச நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் ஆயிலி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையும், ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, சுகமான நாள், ஆரோக்கியம் மேம்படும். வீட்டிலே உள்ளவர்களுக்கு இருந்த மருத்துவ செலவுகள் குறையும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட்டிலிருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற நினைப்பவர்களுக்கும் அனுகூலமான செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு போட்டிகள் இருந்தாலும் அதையும் மீறி ஜெயித்து காட்டுவீர்கள். வங்கி மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை இன்று அதிகமாக இருக்கும். பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அறிமுகமில்லாத நபர்களுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லா சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய நாள். அரசு ஊழியர்களுக்கு அதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. ரிஷபராசி அன்பர்களே, நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நாள். நீண்ட நாட்களாக பெண்டிங்காக அல்லது இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் இன்று நடக்கும். சின்ன சின்ன யோகங்கள் உண்டு. கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். மாணவர்கள், குறிப்பாக ரிசர்ச் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே படிக்கும் மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று தம்பதிகளிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல தகவல்கள் செய்திகள் வருகின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. மிதுன ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதித்து காட்ட வேண்டிய நாள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் தொல்லைகள் இருக்கும். அதையும் மீறி ஜெயித்து காட்டுவீர்கள். இன்று சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களால் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள் மற்றும் ஹோட்டல் நடத்துபவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், லாட்ஜிங் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே, அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக பெரியவர்கள் முதியவர்களுக்கு வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். அமைதியான சூழ்நிலை ஏற்படும். தாய்வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகளும் குறையும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சியிலே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாணவர்கள், குறிப்பாக MBA படித்த மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். அதே போல் வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே ஒரு கம்பெனியிலிருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாற நினைப்பவர்களும் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். பாஸ்போர்ட், விசா மற்றும்
டாக்குமெண்ட்ஸ் விஷயத்துக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. சிம்மராசி அன்பர்களே, ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். சளி காய்ச்சல் பிரச்சனை உள்ளவர்கள், ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். தகுந்த மருத்துவரிடம் காட்டி ஆலோசனை பெற்று அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கொள்வது நல்லது. சாப்பாட்டு விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. இன்று வீட்டில் உள்ள பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். அதே போல் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கும் புது பொறுப்புகள் வந்து சேருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. அதே போல் இன்று இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதற்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள், நல்ல செய்திகள் உண்டு. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். இராணுவம், காவல்துறை, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மற்றும் தீயணைப்பு துறையில் பணிபுரிபவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். அரசு ஊழியர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக சிஏ, ICWS, CFA மற்றும் IAS, IPS, IFS படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் வியாபாரிகள், தொழிலதிபர்கள் கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கு உள்ள மந்த நிலைமை குறையும். புது கஸ்டமர்ஸ் கிடைப்பார்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. துளாராசி அன்பர்களே, யோகமான நாள். சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் நடக்கும். மனதிலே ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று கடன் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு தீர்வு கிடைக்கும். அதே போல் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள், ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். புது கஸ்டமர்ஸ், புது கிளைண்ட்ஸ் கிடைப்பார்கள். டிரைவராக இருப்பவர்கள், செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்கள், கார்பெண்டராக, எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்கள், பிளம்பராக இருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, வெற்றிகளை தரக்கூடிய நாள், நல்ல செய்திகள் உண்டு. இன்று வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். தம்பதிகளிடையே அந்யோன்யம் ஏற்படும். குழந்தைகள், பிள்ளைகளால் பெற்றோர் சந்தோஷமடையும் நாளாக இந்த நாள் உள்ளது. மாணவர்கள், குறிப்பாக என்ஜினியரிங் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாளாக உள்ளது. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்தமாக இடம் வாங்குவதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம். வாகனங்களால் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் செய்வோருக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், BPO, KPO மற்றும் கால் சென்டர், டெலிகம்யூனிகேஷன் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் நீடிப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. தேவையில்லாத விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. வீட்டிலே உள்ளவர்களுடன் அனுசரணையாக செல்ல வேண்டிய நாள். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. நல்ல வரன்கள் அமையும். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கும் நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பேங்கிங், இன்சூரன்ஸ் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. வீட்டிலே உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு
தந்தை வழி உறவுகளால் நல்ல செய்திகள் வந்து சேரும். சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. மகர ராசி அன்பர்களே, உயர்வான நாள், நல்ல செய்திகள் உண்டு. சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். நண்பர்களால் நல்ல செய்திகள் உண்டு. சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பழைய பாக்கிகள் வந்து சேருகின்ற வாய்ப்பு உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. சினிமா மற்றும் சின்னத்துறையில் ப்ரொடியூசராக இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வந்து சேரும். அதே போல் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. இன்று காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி மற்றும் தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிடமிருந்து நல்ல பெயர் கிடைக்கும். தொண்டர்களிடமும் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே, அமைதியாக பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ வேலை பார்க்கிற இடத்திலோ நடக்கும். கவனமாக இருக்க வேண்டும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், லாட்ஜிங் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. காதலர்களுக்கு இடையே சில மனக்கசப்புகள் வரும். தம்பதிகளிடையே அந்யோன்யம் சற்று குறையும். கவனமாக இருக்க வேண்டும். 3ஆம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. இன்று விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்கள், இம்போர்ட், எக்ஸ்போர்ட் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருப்பவர்கள், மீடியேட்டராக இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. மீனராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். மூட்டுவலி, முதுகுவலி, கழுத்து வலி போன்ற பிரச்சனைகளில் இருப்பவர்கள், ஸ்கின் அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ஹாஸ்பிட்டல், கிளினிக் நடத்துபவர்களுக்கு லாபங்கள் பெருகும். புது வாய்ப்புகளும் தேடி வரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் சில தொல்லைகள், பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பண விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு அலைச்சல் இருக்கும். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல சுதர்சனர் சக்கரத்தாழ்வாரின் அனுகூலம் ஆசி கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.